எம்மி டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 40. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நேற்று வரை தெய்வீகனின் வழிகாட்டலோடு கம்பெனியை நடத்தி வந்த குருமூர்த்திக்கோ நண்பனிலா நிர்வாகம் சரிவர அமையவில்லை. பல இழப்புகள் அவரை நிலைகுலைய வைத்தது. அதே சமயம் ராதிகாவின் புருஷனோ பலரிடம் கடனை வாங்கி செலவழித்துவிட்டு அவர்களிடம் ஆர்வி குரூப்ஸின் கம்பெனி அட்டையை கொடுத்து மொத்த பேரையும் அலுவலகம் அனுப்பி வைத்தான். ஏற்கனவே பண நெருக்கடியில் சிக்கியிருந்த குருமூர்த்தியோ வேறு வழி இல்லாது தெரிந்தவர்களிடம் பணத்தை வாங்கி மச்சானின் கடனை அடைத்தார். போனஸுக்கான நேரம் வர கஜானாவோ சுத்தமாய் பணமில்லாமல் போனது. கொடுத்த பணத்தை குருமூர்த்தி திரும்ப கேட்க ராதிகாவோ அப்போ இப்போவென இழுத்தடித்தாளே ஒழிய சல்லி பைசாவை அண்ணனின் கண்ணில் காட்டிவிடவில்லை. தங்கையை நம்பியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்ட குருமூர்த்தியோ வேறு வழியில்லாது விவகாரத்தை வெங்கட்டிடம் போட்டுடைத்தார். நிலையை சமாளிக்க முனைந்த தம்பியோ அவர் மாமனாரிடம் கடன் வாங்கி கம்பெனி பணியாளர்களை குஷிப்படுத்தினார். அதே சமயம் ராதிகாவை பார்த்து வெட்டு 1 துண்டு 2 கணக்கில் கராராக பேசி பணத்தை கூடிய விரைவில் திரும்ப ஒப்படைத்திடச் சொல்லி எச்சரிக்கை விடுத்தார். மூத்தவர் மட்டும் அறிந்த பண விவகாரம் இப்போது சின்னண்ணன் வரை வந்து நிற்க பொத்து கொண்டு வந்தது கோபம் ராதிகாவுக்கு. குருமூர்த்தி அவள் பால் கொண்டிருக்கும் பாசத்தை பகடைக்காயாய் பயன்படுத்தி கொண்டிருக்கும் தங்கைக்கு அதில் சின்னவர் மூக்கை நுழைப்பது பிடிக்கவில்லை. எங்கே அவளின் பருப்பெல்லாம் இனி வேகாது போய்விடுமோ என்ற பயத்தில் நாரதர் வேலை பார்க்கும் வண்ணமாய் பெரியண்ணனை அழைத்தாள் ராதிகா. சினத்தில் சீரியவளாய் ஆதங்கம் கொண்டு தங்கை கத்த, ராதிகா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? வெங்கட்டும் உனக்கு ஒரு அண்ணன் தானே, அவன் எப்படி உன் வாழ்க்கை பாழா போகணும்னு நினைப்பான்? அவன் நினைக்க மாட்டான், ஆனால் செயல்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. என்னம்மா பேசுகிற நீ? எப்படி ஒன்று அவனுக்கு பிடிக்காம போகும்? எங்கள் 2 பேருக்குமே நீ தானே உயிர். உனக்குன்னு சொல்லு, அவனுக்கெல்லாம் இல்லை. அப்படி இருந்திருந்தா என்னை உடனே பணத்தை ரெடி பண்ண சொல்லி மிரட்டி இருப்பானா? என்னை விட அவனுக்கு பணம் தான் பெருசு. அவன் பேசின விதமோ இல்லை வார்த்தைகளோ வேணா தப்பாக இருக்கலாம் ராதிகா, ஆனால் அதுக்காக அவன் கெட்டவன்லாம் இல்லைம்மா. வேலை செய்கிறவங்கள எக்காரணத்தை கொண்டும் அல்லாட வச்சிடக்கூடாதுன்னு தான் அப்படியெல்லாம் பேசியிருப்பான். போதும் நிறுத்து. உனக்கும் இந்த அல்ப பணம் தானே பெருசாக இருக்குது. அதுக்காக தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற. நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. உன் கூட வந்து பிறந்தேன் பாரு, எனக்கு இது தேவைதான் என்று படபடவென பொறிந்து தள்ளியவளாய் இணைப்பை துண்டித்தாள் ராதிகா. அம்மணி விளாசி எடுக்க குருமூர்த்தியோ தம்பியை ஃபோனை போட்டு திட்ட சகோதரர்களுக்குள் சண்டை மூண்டது. சும்மா திரும்ப திரும்ப அவளை சின்ன பொண்ணுன்னு சொல்லாத, அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இருந்துட்டு போட்டும் வெங்கட், அதுக்காக ராதிகா நமக்கு தங்கச்சி இல்லைன்னு ஆயிடாதே. ஆகிடாதுதான், ஆனால் அது அவள் நடந்துக்கிற முறையை பொறுத்தது. தருதலையை புருஷனாக்கிக்கிட்டு கம்பெனி பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு எகத்தாளமாக பேசுகிறா. அவள் உனக்கு சின்ன பொண்ணா? விடுடா, அவள் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ல. எப்போ? 10 வருஷம் கழிச்சா? வெங்கட் ப்ளீஸ். அண்ணா, நீ முதல்ல ராதிகாவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வர்றதை நிறுத்து. அவளுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும். நீ அவன் மேலே காட்டுற அன்பை யூஸ் பண்ணிக்கிறா. அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுது. அப்படி இது நாள் வரைக்கும் அது உனக்கு தெரியலன்னா இனியாவது அது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. டேய் ராதிகா நம்ம தங்கச்சிடா, அவள் எதுக்கு என்னை ஏமாத்தணும்? இந்த கேள்வியை கண்ணாடி முன்ன நின்று நீயே உன்னை கேட்டுக்கோனா. ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இதுக்கு மேலே தங்கச்சி காசு கேட்குறா, தங்கச்சி புருஷன் காசு கேட்குறான்னு கம்பெனி அக்கௌண்ட்டில் கையை வச்ச நானே அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று வெங்கட்டோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லி ஃபோனை வைத்தார். அலுவலகத்தில் நடக்கும் கூத்தேதும் அறியா ரத்னவேலுவோ வெளிநாடு சுற்றுலா சென்றிருந்தார். ஆகவே அவர் திரும்பி வருவதற்குள் எப்படியாவது எல்லா பிரச்சனையும் சரி செய்துவிட வேண்டும் என்று உறுதி பூண்டார் குருமூர்த்தி. நஷ்டத்தில் போய்க் கொண்டிருந்த கம்பெனிக்கு மனைவியின் நகைகளை கொடுத்து அவ்வப்போது உதவியாயிருந்த வெங்கட்டோ தற்செயலாய் கண்டார் தெய்வீகனை காஃபி கடை ஒன்றில். கம்பெனி நிலவரத்தை சொல்லி வேதனை கொண்டவர் ராதிகாவின் கணவன் அடிக்கும் கொட்டத்தையும் சொல்லி சலித்து கொண்டார் அண்ணனின் பால்ய நண்பனிடம். தம்பி மூலம் தெய்வீகனின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்ட குருமூர்த்தியோ ஓடோடி போனார் தோழனை காண. வந்தவரை வரவேற்று சோஃபாவில் அமர்த்தினாள் சிநேகிதனின் தங்கை அமிர்தா. நடந்தவைகளை பற்றி கலந்தாலோசித்தவர்களுக்கு குளிர்பானம் வழங்கியவளோ தெய்வீகன் மறுத்த வாய்ப்பை அவளுக்கு சாதகமாக்கிக் கொண்டாள் ஆர்வி குரூப்ஸில் இணைந்து. வணிகம் படித்த அமிர்தாவோ எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி ஆர்வி குரூப்ஸை முன்னேற்ற பாதையில் மேலேற்றி கொண்டு போனாள். நங்கையின் விடாமுயற்சியில் பலனாய் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கைகூடி வந்தது ஆர்வி குரூப்புக்கு.
பணியாளர்களோடு சேர்ந்து கடுமையாக உழைத்த வஞ்சியோ இறுதியாய் வெற்றி மகுடம் சூடினாள் குறுகிய மாதத்திலேயே. பல கோடிகள் கைக்கு வந்து சேர அலுவலகத்திலோ கொண்டாட்டம் களை கட்டியது ஊழியர்களின் மத்தியில். வெளிநாட்டில் இருந்த ரத்னவேலுவோ மகனின் தொடர் வெற்றிகளில் பெருமை கொண்டார். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணமான அமிர்தாவோ அன்றைக்கென்று உடல்நிலை சரியில்லாமல் விடுப்பு எடுத்துக்கொண்டாள். மிகச்சரியாய் அதே நாளில் தெய்வீகனும் காஞ்சனாவும் கூட அந்திகை அவளை தனியே விட்டு புள்ளை வரம் வேண்டி பக்கத்து ஊருக்கு பரிகாரம் செய்திட போயிருந்தனர். ஆபீஸ் வராத மங்கையை நேரடியாக சந்தித்திட முடிவெடுத்தார் குருமூர்த்தி. ஆனால் அதற்கு முன்னர் சிலரை பிசினஸ் விஷயமாக பார்த்திட மதுக்கூடம் ஒன்றிற்கு சென்றார். வியாபார கோஷ்டிகளோ 2 குழந்தைகளுக்கு தகப்பனானவருக்கு நன்றாய் ஊற்றி கொடுக்க போதையோட பேதையின் வீட்டை அடைந்தார் குருமூர்த்தி. வாசற் கதவை திறந்த அமிர்தாவோ முதலாளியின் நிலையைக் கண்டு கலக்கம் கொள்ள நொடியில் வாந்தி எடுத்த குருமூர்த்தியோ அங்கேயே தள்ளாட்டம் கொண்டு சரிந்தார். சுகவீனமான அமிர்தாவோ அந்நிலையிலும் குருமூர்த்தியை குறை சொல்லாது அவரை சுத்தப்படுத்தி சோஃபாவிலேயே படுக்க வைத்தாள். ஆளில்லா வீடும் மது தந்த மயக்கமும் மாதவளின் பால் மோகம் கொள்ள தூண்டியது குருமூர்த்தியை. திருமணமான ஆண் என்ற உண்மையறியும் முன்னரே குருமூர்த்தியின் மீது தனியொரு ஈர்ப்பு கொண்டாள் அமிர்தா அவரை கண்ட நாள் முதலே. ஒட்டுமொத்த ஆபீஸும் அரசல் புரசலாய் இருவரையும் சேர்த்து வைத்து பேச ஒருதலை காதலியோ இனியும் தாங்காது என்றெண்ணி மனதை திறந்தாள் குருமூர்த்தியிடம். அதிர்ந்து போன குருமூர்த்தியோ மனைவி மக்களை பற்றி சொல்லி சுந்தரியின் எண்ணத்தை கிடப்பில் போட்டிடச் சொன்னார். மனமுடைந்த காரிகையோ ஓரிரு நாட்களிலேயே நடந்தவைகளை கெட்ட கனவாக மறந்து பழைய நிலைக்கு திரும்பினாள். குருமூர்த்தியிடம் மன்னிப்பு கோரி முழு கவனத்தையும் பணியில் கொண்டாள். ஆனால் இப்போதோ குருமூர்த்தியின் கண்கள் பாவையின் மேனியை மொய்க்க அதை தடுத்திட முடியாதவளாய் தவித்தாள் கண்ணியவள். போதையின் தாக்கமும் இரவின் தாபமும் விலகி போக எத்தனைத்தவளின் கரத்தை இறுக்கிட வைத்தது குருமூர்த்தியை. இழுத்தனைத்த ஆண்மகனின் எல்லை மீறல்களில் கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டவளின் உள்ளமோ துரோகத்திற்கு துணை போகாதே அமிர்தா என்று கதறியது. இருப்பினும் காதல் கொண்டு கனவு கோட்டை கட்டிய தளிரியலின் உறைந்து போன உணர்வுகளோ ஆண்மகனின் தீண்டல்களில் உயிர் தெழுந்தன. தவறென்ற நிலையை கடந்திருந்த நாயகனின் தலை தூக்கிய காமமோ நாயகியை தென்றலாய் தழுவ அனங்கின் ஜீவனோ அர்ப்பணித்தது ஆயந்தியின் பூவுடலை பசித்திருந்த ஆடவனுக்கு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.